அதில் கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து 4.4 இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். செல்லர்ஸோட ரேங்கையும் பார்த்து தான் வாங்கணும். அப்போ தான் நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டு உங்களுக்காக நான் மறுபடியும் காட்டுறேன். ஸோ ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் போட்டிருக்காங்க. இது வந்து நாட் ரிட்டர்னபிள். ஸோ அதனால் நம்ம நல்லா வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ டாப் ரிவ்யூஸ் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ரீசன்ட் ரிவ்யூஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு ரீசெண்டாக வாங்கினவங்களோட அந்த ரிவ்யூஸ்லாம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை நம்பி வாங்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா டைப்பர் வாங்கினேன் தர்ஷனுக்கு. ஸோ எக்ஸல் சைஸு. அவனுக்கு வந்து இப்போ 1.5 வயசு ஆகுது. நல்லா அவனுக்கு வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டான், நல்லா ஆக்டிவாக இருக்கான். அப்படிங்கிறனால நான் எக்ஸல் சைஸ் தான்